திருவண்ணாமலை செய்யாறுல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல 11ல இருந்து 12 வயது இருக்க குழந்தைங்களுக்கு அயன் டேப்லெட் சாப்பிட்டதால சாப்பிட்ட குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வாமிட்டிங், டயரியா இந்த மாதிரியான சிம்டம் இருந்ததால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இது எஸ்டர்டே தந்தி டிவி அபிஷியல் பேஜ்ல வந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு அயன் டேப்லெட் கொடுக்கறதுக்கான தேவை இருக்கா அண்ட் அந்த குழந்தைங்களோட பாடி எல்லா மெடிசனையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல இருக்குமா, இதெல்லாம் தெரியாம எந்த ஒரு அடிப்படையில ஒரு சப்ளிமெண்ட்டை இவ்வளவு கேஷுவலா கொடுக்க முடியும்? இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்ல, என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர நிறைய பேரண்ட்ஸ் எந்த ஒரு மெடிக்கல் அட்வைஸுமே இல்லாம அவங்களுடைய குழந்தைங்களுக்கு கால்சியம், மல்டி வைட்டமின், அயன் இந்த மாதிரியான நிறைய சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கான தேவையே இருக்காது. இருந்தாலுமே அந்த சப்ளிமெண்டோட குவான்டிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வைட்டமின், மினரல்ஸ் எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே நம்ம பாடிக்கு ரொம்பவே சிறிய அளவுல தான் தேவைப்படும். இது போல சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அளவுக்கு அதிகமா எடுக்கும்போது நம்ம பாடி நம்மளுக்கு கொடுக்குற முதல் சிக்னலே வாமிட்டிங், டயரியா தான். சோ இந்த விஷயம் தான் அந்த அயன் டேப்லெட் சாப்பிட்ட குழந்தைங்களுக்குமே நடந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சிஎம் சாருக்கு ஒரு ரெக்வெஸ்ட், இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட இது சம்பந்தமான நேச்சுரல் ஃபுட் சோர்ஸை எப்படி எடுத்துக்கணும்னு அந்த குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் எஜுகேட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.